Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம NCERT 11th பயாலஜியில் இருக்க ஃபர்ஸ்ட் லெசன் லிவிங் வேர்ல்டில் ஒரு 100 MCQ சால்வ் பண்ணலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இங்கே நாங்கள் மேலே எல்லா கொஷினும் எந்த NCERT பேஜஸில் இருக்குது அதோட பேராகிராஃபும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். தேவைன்னா ரெஃபர் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அதாவது யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம்னு கேட்டிருக்காங்க. growth and reproduction கரெக்ட், reproduction and ability to sense environment கரெக்ட், மெட்டபாலிசம் இன்ட்ராக்ஷனும் கரெக்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டி, ஆல் ஆஃப் த above. the ability to sense environment தான் நம்ம கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ question number 1க்கு option D, all of the above is the answer. So second question போகலாம். Cell division occur dash in plants and dash in animals கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் continuously only up to a certain age. பிளான்ட்ஸில் வந்து till their death வந்து growth வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். பட் அனிமல்ஸில் அது மாதிரி கிடையாது. ஏன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளான்ட்ஸில் வந்து மெரிஸ்டம்னு ஒரு செல் இருக்குது. மெரிஸ்டமேட்டிக் செல்ஸு. பிளான்ட்ஸ் ஹாவ் மெரிஸ்டம். அந்த மெரிஸ்டம்க்கு வந்து கண்டினியூஸாக டிவைட் ஆகிறதுக்கூட கெப்பாசிட்டி இருக்குது. இதனால தான் சொல்லுவாங்க, நீங்கள் 12th படிப்பீங்க அதை, இந்த வைரஸ் ஃப்ரீ கல்ச்சர் பண்ணணும், வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ்லேருந்து அந்த வைரஸ் இல்லாமல் நம்ம கல்ச்சர் பண்ணணும் அப்படின்னா அதோட மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் எடுத்து டிவைட் பண்ணால் அந்த வைரஸ் வந்து இதில் இருக்காது. ஏன்னா வைரஸோட மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து ஸ்பீடாக டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம மெரிஸ்டமில் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்க்கலாம். ரூட்டில் இருக்க மெரிஸ்டத்துக்கு பேர் ரூட் எபிக்கல் மெரிஸ்டம். ஸோ ஷூட் அதாவது ஸ்டெம்மில் இருக்கிற மெரிஸ்டத்துக்கு பேர் ஷூட் அபிக்கல் மெரிஸ்டம். ஸோ அடுத்து லேட்ரல் மெரிஸ்டம்னு ஒன்று உண்டு. லேட்ரல் மெரிஸ்டம் அப்படின்னா லேட்ரல் மெரிஸ்டம் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்க்ரீஸ் இன் டயமீட்டர் ஆர் கிரித். அதாவது லேட்ரல் மெரிஸ்டம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்க்ரீஸ் இன் டயமீட்டர். அதாவது என்ன அப்படின்னா வெயிட் அ மினிட். இப்போது ஒரு ட்ரீயோ பிளான்ட்டோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட லேட்ரல் மெரிஸ்டம் க்ரோத் நடந்தால் தான் இது இப்படி டயமீட்டரில் பெருசாகும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து கண்டினியூஸ்லி பிளான்ஸுக்கு. இப்போ அனிமல்ஸுக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ்னால் ஹியூமன்ஸ் எடுத்துக்கங்களேன். ஹியூமன்ஸில் அந்த க்ரோத் ஹார்மோன்ஸு கண்டினியூஸாக செக்ரெட் ஆகிக்கிட்டே இருந்தாலுமே போன்ஸோட க்ரோத் பிளேட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். அது எப்போ ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம், எப்போனா 18 to 21 ஏஜுக்குள்ளே அந்த க்ரோத் பிளேட்ஸ் க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஃபர்தராக நமக்கு க்ரோத் ஹார்மோன் செக்ரெட் ஆனாலுமே நம்ம வளர மாட்டோம். ஏன்னா அந்த போன்ஸோட க்ரோத் பிளேட்ஸ் க்ளோஸ் ஆகிடுது. அதனால அனிமல்ஸ்க்கு வந்து ஒன்லி அப் டு சர்டன் ஏஜ் மட்டும் தான் க்ரோத் இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ. தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். இன் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் வித் ரெஸ்பெக்ட் டு growth and reproduction which of the following can be true ன்னு கேட்டிருக்காங்க. growth and reproduction are inclusive events. Unicellular organisms grows by cell division. both are exclusive சொல்லியிருக்காங்க. யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்க்கு நம்ம பார்க்குறோம். ஸோ growth and reproduction are inclusive events. ஃபர்ஸ்ட் inclusive events அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். inclusive eventsனா இப்போ 2 ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 ப்ராசஸ் இருக்குன்னா both processes can occur at the same time. 2 ப்ராசஸும் சேம் டைமில் நடக்க முடியுது அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் இன்க்ளூசிவ் ஈவெண்ட். both can occur at the same time. ஸோ இப்போ எப்படி பாக்டீரியா அதாவது யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்லாம் growth and reproduction சேம் டைம் நடக்கும்னு கேட்குறீங்க. ஒரு பாக்டீரியா இருக்குன்னு வச்சுப்போம். அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா இப்படி ப்ரொடியூஸ் பண்ணும் ஆஃப்ஸ்பிரிங்ஸை. இப்போ growth அப்படின்னா என்ன? growthனா இன்க்ரீஸ் இன் மாஸ் ஆர் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். இன்க்ரீஸ் இன் மாஸ் ஆர் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, இதுதான் growthோட பேசிக்கான ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸு. இப்போது இதில் வந்து ரீப்ரொடக்ஷன் ஆகிறப்ப 2 ஆர்கானிசம் இருக்குது. growthனா இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல். இப்போ ஒன்று இருக்கிறது 2 ப்ரொடியூஸ் ஆயிருக்கா, ரெண்டுமே சேம் டைமில் நடக்குது growth ரீப்ரொடக்ஷனும். ஸோ இதுக்கு என்ன ட்ரூ கேட்டிருக்காங்க. இது கரெக்ட். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் க்ரோ பை செல் டிவிஷன் மூலமாக தான் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் க்ரோ ஆகுது. ஸோ இது கரெக்ட். 3 வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து போத் 1 and 2 ஆர் கரெக்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் சி. ஃபோர்த் கொஸ்டினுக்கு போகலாம். இன் மெஜாரிட்டி ஆஃப் த ஹையர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் டேஷ் அண்ட் டேஷ் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். இப்போ எதுக்கு கேட்டிருக்காங்க? ஹையர் அனிமல்ஸ்க்கும் பிளான்ட்ஸுக்கும் கேட்டிருக்காங்க. எது எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னு. இப்போ இதுக்கு ஆன்சர் சி. எப்படி இது growth and reproduction இதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னு கேட்பீங்க. இப்போ எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்னா என்னன்னு தெரியணும். இன்க்ளூசிவ் ஈவெண்ட்னா 2 ப்ராசஸும் ஒரே டைமில் நடக்க முடியும். ஆனால் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்னா போத் ப்ராசஸஸ் cannot occur at the same time. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்னா என்ன? 2 ப்ராசஸும் ஒரே டைமில் both cannot occur at the same time. சேம் டைமில் நடக்க முடியாது. இப்போ ஹையர் அனிமல்ஸையும் பிளான்ட்ஸையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பார்த்த மாதிரி, அதாவது யூனிசெல்லுலர் ஆர்கானிசமில் பார்த்த மாதிரி growth and reproduction சேம் டைமில் நடக்க முடியாது. அதனால எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் எதுக்கு? ஹையர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்க்கு growth and reproduction. ஸோ இதுக்கு ஆன்சர் சி, growth and reproduction. ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு போகலாம். நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரோஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் பை கலெக்டிங் சப்ஸ்டன்ஸ் ஆன் இட். ஆமாம் கரெக்ட். க்ரோ ஃப்ரம் இன்டர்னல் சர்ஃபேஸ். இன்டர்னலாக அது க்ரோ ஆக முடியாது. டு நாட் க்ரோ அட் ஆல். இதுவும் தப்பு. இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு மவுண்டன் இப்படி இருக்குன்னா சாயில் சாண்டு அந்த மாதிரி ஏதாவது வந்து இந்த மவுண்டனில் டெபாசிட் ஆகி அது வந்து இப்படி க்ரோத் ஆகும். இது வந்து எக்ஸ்டர்னலாக க்ரோத் ஆகுறது. இந்த செல் டிவிஷன் மாதிரி இன்டர்னலியாக ஏதோ ப்ராசஸ் நடந்து க்ரோ ஆகிறது கிடையாது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் 1 மட்டும் தான் கரெக்ட். ஸோ ஃபிஃப்த்துக்கு ஆப்ஷன் ஏ, ஒன்லி 1 கரெக்ட். சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு போகலாம். இன் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் டேஷ் ரெஃபர் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ப்ரோஜெனி பொசஸிங் ஃபீச்சர்ஸ் மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு தோஸ் ஆஃப் பேரண்ட்ஸ்.
இதுக்கு growth மெட்டபாலிசம் கான்சியஸ்னஸ்லாம் இல்லை. இதுக்கு ஆன்சர் வந்து ரீப்ரொடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹியூமன்ஸ் எடுத்துக்கங்க. மேல் பார்ட்னர் கிட்ட இருந்து வர ஹாப்ளாய்டு ஸ்பெர்மும் ஃபீமேல் பார்ட்னர் கிட்ட இருந்து வர ஹாப்ளாய்டு எக்கும் ஃபியூஸ் ஆகி we get zygote, diploid zygote ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நம்ம இந்த ப்ரோஜனி ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸுக்கு பேர் வந்து ரீப்ரொடக்ஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் 2 ரீப்ரொடக்ஷன், அதாவது பி. 7th கொஸ்டின் போகலாம். ஃபங்கே ஃபிலமெண்டஸ் ஆல்கே த புரோட்டோனிமா ஆஃப் மாசஸ் ஆல் ஈஸிலி மல்டிப்ளை பை. இதுக்கு என்ன இப்போ ரீஜெனரேஷன்னா அதுக்கு பிளனேரியான்ற ஆர்கானிசம் பிளாட்டிஹெல்மின்தஸ் ஃபைலத்தில் சேர்ந்த இப்போ பிளனேரியா ஆர்கானிசம் தான் ரீஜெனரேஷன் பண்ணும். இப்போ ஃப்ராக்மெண்டேஷன் தான் இதுக்கு ஆன்சர். ஃப்ராக்மெண்டேஷன் எப்படி நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டார் ஃபிஷ் எடுத்து, கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸ்டார் ஃபிஷ் எடுத்து இப்போ இதை வந்து இந்த ஒரு ஃப்ராக்மெண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி இருக்குமா, ஃப்ராக்மெண்ட் மட்டும் இப்படி தனியாக இருக்கும். இப்போ இது என்ன ஆகும், இந்த ஆர்கானிசமும் தனியாக க்ரோ ஆகிடும், அந்த சின்ன ஃப்ராக்மெண்ட்டுமே ஒரு நியூ இண்டிவிஜுவலாகவே க்ரோ ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் தான் ஃப்ராக்மெண்டேஷன். இந்த மாதிரி தான் ஃபங்கை, ஆல்கை, ஃபிலமெண்டஸ் ஆல்கை, மாசஸோட புரோட்டோனிமா அதெல்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுக்கு ஆன்சர் டி, ஃப்ராக்மெண்டேஷன். 8th கொஸ்டினுக்கு போகலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி அஃபெக்ட் த ரீப்ரொடக்ஷன் இன் சீசனல் பிரீடர்ஸ். சீசனல் பிரீடர்ஸ் அப்படின்னா என்னன்னா, பர்டிகுலர் சீசன் பர்டிகுலர் டைம் பீரியட்ல மட்டும்தான் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி நியூ ஆர்கானிசத்தை ஜெனரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஃபோட்டோ பீரியட் தான் இதுக்கு ஆன்சரு. ஃபோட்டோ பீரியட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஃபோட்டோ பீரியட் அப்படின்னா அந்த லைட் வந்து எவ்வளோ நேரத்துக்கு அவைலபிளாக இருக்குது, அதுதான் ஃபோட்டோ பீரியட். அவைலபிலிட்டி ஆஃப் லைட், ஓகே, அதுதான் ஃபோட்டோ பீரியடு. இப்போ இது எப்படி சீசனல் பிரீடர்ஸ் அஃபெக்ட் பண்ணணும்னு கேட்கலாம். அதுக்கு என்னன்னா, இப்போ ஒரு சில ஸ்பீஷிஸ் வந்து இந்த டைம்ல இந்த மாதிரி லைட் இருக்கிறப்ப, சஃபிஷியன்டான லைட் இருக்கிறப்ப தான் ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு இருக்கும். பட் அப்போ சஃபிஷியன்டான லைட் கிடைக்கணும்னா அது ரீப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ இதுக்கு ஆன்சர் சி, ஃபோட்டோ பீரியட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்சிஆர்டி 11th பயாலஜியில் இருக்க ஃபர்ஸ்ட் லெசன் லிவிங் வேர்ல்டில் ஒரு 100 MCQ சால்வ் பண்ணலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இங்கே நாங்கள் மேலே எல்லா கொஸ்டினும் எந்த என்சிஆர்டி பேஜஸில் இருக்குது அதோட பேராகிராஃபும் மென்ஷன் பண்ணியிருக்கோம், தேவைன்னா ரெஃபர் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அதாவது யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம்னு கேட்டிருக்காங்க. growth and reproduction கரெக்ட், reproduction and ability to sense environment கரெக்ட், மெட்டபாலிசம் இன்ட்ராக்ஷனும் கரெக்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டி, ஆல் ஆஃப் த above. the ability to sense environment தான் நம்ம கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் த above is the answer. ஸோ செகண்ட் கொஸ்டின் போகலாம். செல் டிவிஷன் அக்கர் டேஷ் இன் பிளான்ஸ் அண்ட் டேஷ் இன் அனிமல்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் கண்டினியூஸ்லி ஒன்லி அப் டு சர்டன் ஏஜ். பிளான்ஸில் வந்து டில் தர் டெத் வந்து growth வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். பட் அனிமல்ஸில் அது மாதிரி கிடையாது. ஏன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளான்ஸில் வந்து மெரிஸ்டம்னு ஒரு செல் இருக்குது, மெரிஸ்டமேட்டிக் செல்ஸு. பிளான்ஸ் ஹாவ் மெரிஸ்டம். அந்த மெரிஸ்டம்க்கு வந்து கண்டினியூஸாக டிவைட் ஆகிறதுக்கூட கெப்பாசிட்டி இருக்குது. இதனால தான் சொல்லுவாங்க, நீங்கள் 12th படிப்பீங்க அதை, இந்த வைரஸ் ஃப்ரீ கல்ச்சர் பண்ணணும், வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ஸ்லேருந்து அந்த வைரஸ் இல்லாமல் நம்ம கல்ச்சர் பண்ணணும் அப்படின்னா அதோட மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் எடுத்து டிவைட் பண்ணால் அந்த வைரஸ் வந்து இதில் இருக்காது. ஏன்னா வைரஸோட மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து ஸ்பீடாக டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம மெரிஸ்டமில் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்க்கலாம். ரூட்டில் இருக்க மெரிஸ்டத்துக்கு பேர் ரூட் எபிக்கல் மெரிஸ்டம். ஸோ ஷூட் அதாவது ஸ்டெம்மில் இருக்கிற மெரிஸ்டத்துக்கு பேர் ஷூட் அபிக்கல் மெரிஸ்டம். ஸோ அடுத்து லேட்ரல் மெரிஸ்டம்னு ஒன்று உண்டு. லேட்ரல் மெரிஸ்டம் அப்படின்னா லேட்ரல் மெரிஸ்டம் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்க்ரீஸ் இன் டயமீட்டர் ஆர் கிரித். அதாவது லேட்ரல் மெரிஸ்டம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்க்ரீஸ் இன் டயமீட்டர். அதாவது என்ன அப்படின்னா, வெயிட் அ மினிட், இப்போது ஒரு ட்ரீயோ பிளான்ட்டோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட லேட்ரல் மெரிஸ்டம் growth நடந்தால் தான் இது இப்படி டயமீட்டரில் பெருசாகும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து கண்டினியூஸ்லி பிளான்ஸுக்கு. இப்போ அனிமல்ஸுக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ்னால் ஹியூமன்ஸ் எடுத்துக்கங்களேன். ஹியூமன்ஸில் அந்த growth ஹார்மோன்ஸு கண்டினியூஸாக செக்ரெட் ஆகிட்டே இருந்தாலுமே போன்ஸோட growth பிளேட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். அது எப்போ, ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம், எப்போனா 18 to 21 ஏஜுக்குள்ளே அந்த growth பிளேட்ஸ் க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு growth ஹார்மோன் செக்ரெட் ஆனாலுமே நம்ம வளர மாட்டோம். ஏன்னா அந்த போன்ஸோட growth பிளேட்ஸ் க்ளோஸ் ஆகிடுது. அதனால அனிமல்ஸ்க்கு வந்து ஒன்லி அப்படியே சர்டன் ஏஜ் மட்டும் தான் growth இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ. தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். இன் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் வித் ரெஸ்பெக்ட் டு growth and reproduction which of the following can be true ன்னு கேட்டிருக்காங்க. growth and reproduction are inclusive events. Unicellular organisms grows by cell division. both are exclusive சொல்லியிருக்காங்க. யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்க்கு நம்ம பார்க்குறோம். ஸோ growth and reproduction are inclusive events. ஃபர்ஸ்ட் inclusive events அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். inclusive eventsனா இப்போ 2 ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 ப்ராசஸ் இருக்குன்னா both processes can occur at the same time. 2 ப்ராசஸும் சேம் டைம்ல நடக்க முடியுது அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் இன்க்ளூசிவ் ஈவெண்ட். both can occur at the same time.
ஸோ இப்போ எப்படி பாக்டீரியா அதாவது யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்லாம் growth ரீப்ரொடக்ஷன் சேம் டைம் நடக்கும்னு கேட்குறீங்க. ஒரு பாக்டீரியா இருக்குன்னு வச்சுப்போம். அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா இப்படி ப்ரொடியூஸ் பண்ணும் ஆஃப்ஸ்பிரிங்ஸை. இப்போ growth அப்படின்னா என்ன? growthனா இன்க்ரீஸ் இன் மாஸ் ஆர் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். இன்க்ரீஸ் இன் மாஸ் ஆர் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, இதுதான் growthோட பேசிக்கான ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸு. இப்போ இதில் வந்து ரீப்ரொடக்ஷன் ஆகிறப்ப 2 ஆர்கானிசம் இருக்குது. growthனா இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல். இப்போ ஒன்று இருக்கிறது 2 ப்ரொடியூஸ் ஆயிருக்கா, ரெண்டுமே சேம் டைமில் நடக்குது growth ரீப்ரொடக்ஷனும். ஸோ இதுக்கு என்ன ட்ரூ கேட்டிருக்காங்க, இது கரெக்ட். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் க்ரோ பை செல் டிவிஷன் மூலமாக தான் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் க்ரோ ஆகுது. ஸோ இது கரெக்ட். 3 வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து போத் 1 and 2 ஆர் கரெக்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் சி. 4th கொஸ்டினுக்கு போகலாம். இன் மெஜாரிட்டி ஆஃப் த ஹையர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் டேஷ் அண்ட் டேஷ் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். இப்போ எதுக்கு கேட்டிருக்காங்க? ஹையர் அனிமல்ஸ்க்கும் பிளான்ஸ்க்கும் கேட்டிருக்காங்க. எது எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னு. இப்போ இதுக்கு ஆன்சர் சி. எப்படி இது growth அண்ட் ரீப்ரொடக்ஷன் இதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னு கேட்பீங்க. இப்போ எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்னா என்னன்னு தெரியணும். இன்க்ளூசிவ் ஈவெண்ட்னா 2 ப்ராசஸும் ஒரே டைம்ல நடக்க முடியும். ஆனால் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்னா போத் ப்ராசஸஸ் cannot occur at the same time. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்னா என்ன? 2 ப்ராசஸும் ஒரே டைம்ல both cannot occur at the same time. சேம் டைம்ல நடக்க முடியாது. இப்போ ஹையர் அனிமல்ஸையும் பிளான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பார்த்த மாதிரி, அதாவது யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ல பார்த்த மாதிரி growth அண்ட் ரீப்ரொடக்ஷன் சேம் டைம்ல நடக்க முடியாது. அதனால எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் எதுக்கு? ஹையர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ்க்கு growth அண்ட் ரீப்ரொடக்ஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் சி, growth அண்ட் ரீப்ரொடக்ஷன். 5th கொஸ்டினுக்கு போகலாம். நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரோஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் பை கலெக்டிங் சப்ஸ்டன்ஸ் ஆன் இட். ஆமாம் கரெக்ட். க்ரோ ஃப்ரம் இன்டர்னல் சர்ஃபேஸ், இன்டர்னலாக அது க்ரோ ஆக முடியாது. டு நாட் க்ரோ அட் ஆல், இதுவும் தப்பு. இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு மவுண்டன் இப்படி இருக்குன்னா சாயில் சாண்டு அந்த மாதிரி ஏதாவது வந்து இந்த மவுண்டனில் டெபாசிட் ஆகி அது வந்து இப்படி growth ஆகும். இது வந்து எக்ஸ்டர்னலாக growth ஆகுறது. இந்த செல் டிவிஷன் மாதிரி இன்டர்னலியா ஏதோ ப்ராசஸ் நடந்து க்ரோ ஆகிறது கிடையாது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் 1 மட்டும் தான் கரெக்ட். ஸோ 5th ஆப்ஷன் ஏ, ஒன்லி 1 கரெக்ட். 6th கொஸ்டினுக்கு போகலாம். இன் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் டேஷ் ரெஃபர் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ப்ரோஜெனி பொசஸிங் ஃபீச்சர்ஸ் மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு தோஸ் ஆஃப் பேரண்ட்ஸ். இதுக்கு growth, மெட்டபாலிசம், கான்சியஸ்னஸ்லாம் இல்லை. இதுக்கு ஆன்சர் வந்து ரீப்ரொடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹியூமன்ஸ் எடுத்துக்கங்க. மேல் பார்ட்னர் கிட்டே இருந்து வர ஹேப்ளாய்டு ஸ்போமும் ஃபீமேல் பார்ட்னர் கிட்டே இருந்து வர ஹேப்ளாய்டு எக்கும் ஃபியூஸ் ஆகி we get zygote, diploid zygote ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நம்ம இந்த ப்ரோஜெனி ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸுக்கு பேர் வந்து ரீப்ரொடக்ஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் 2, ரீப்ரொடக்ஷன், அதாவது பி. 7th கொஸ்டின் போகலாம். ஃபங்கே, ஃபிலமெண்டஸ் ஆல்கே, த புரோட்டோனிமா ஆஃப் மாசஸ் ஆல் ஈஸிலி மல்டிப்ளை பை. இதுக்கு என்ன? இப்போ ரீஜெனரேஷன்னா அதுக்கு பிளனேரியான்ற ஆர்கானிசம், பிளாட்டிஹெல்மின்தஸ் ஃபைலத்தில் சேர்ந்த இப்போ பிளனேரியா ஆர்கானிசம் தான் ரீஜெனரேஷன் பண்ணும். இப்போ ஃப்ராக்மெண்டேஷன் தான் இதுக்கு ஆன்சர். ஃப்ராக்மெண்டேஷன் எப்படி நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டார் ஃபிஷ் எடுத்து, கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸ்டார் ஃபிஷ் எடுத்து இப்போ இதை வந்து இந்த ஒரு ஃப்ராக்மெண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி இருக்குமா? ஃப்ராக்மெண்ட் மட்டும் இப்படி தனியாக இருக்கும். இப்போ இது என்ன ஆகும்? இந்த ஆர்கானிசமும் தனியாக க்ரோ ஆகிடும். அந்த சின்ன ஃப்ராக்மெண்ட்டுமே ஒரு நியூ இண்டிவிஜுவலாகவே க்ரோ ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் தான் ஃப்ராக்மெண்டேஷன். இந்த மாதிரி தான் ஃபங்கை, ஆல்கை, ஃபிலமெண்டஸ் ஆல்கை, மாசஸோட புரோட்டோனிமா அதெல்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுக்கு ஆன்சர் டி, ஃப்ராக்மெண்டேஷன். 8th கொஸ்டினுக்கு போகலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி அஃபெக்ட் த ரீப்ரொடக்ஷன் இன் சீசனல் பிரீடர்ஸ். சீசனல் பிரீடர்ஸ் அப்படின்னா என்னன்னா, பர்டிகுலர் சீசன் பர்டிகுலர் டைம் பீரியட்ல மட்டும்தான் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி நியூ ஆர்கானிசத்தை ஜெனரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஃபோட்டோ பீரியட் தான் இதுக்கு ஆன்சரு. ஃபோட்டோ பீரியட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஃபோட்டோ பீரியட் அப்படின்னா அந்த லைட் வந்து எவ்வளோ நேரத்துக்கு அவைலபிளாக இருக்குது, அதுதான் ஃபோட்டோ பீரியட். அவைலபிலிட்டி ஆஃப் லைட். ஓகே, அதுதான் ஃபோட்டோ பீரியடு. இப்போ இது எப்படி சீசனல் பிரீடர்ஸ் அஃபெக்ட் பண்ணுன்னு கேட்கலாம். அதுக்கு என்னன்னா, இப்போ ஒரு சில ஸ்பீஷிஸ் வந்து இந்த டைம்ல இந்த மாதிரி லைட் இருக்கிறப்ப, சஃபிஷியன்டான லைட் இருக்கிறப்ப தான் ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு இருக்கும். பட் அப்போ சஃபிஷியன்டான லைட் கிடைக்கணும்னா அது ரீப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ இதுக்கு ஆன்சர் சி, ஃபோட்டோ பீரியட். 9th கொஸ்டின் பார்க்கலாம். the sum total of all chemical reactions occurring in our body is known as கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து மெட்டபாலிசம் தான். ஸோ இது வந்து ஒரு சின்ன பசங்களுக்கு கூட தெரியும். ஸோ 10th கொஸ்டின் பார்க்கலாம். which are the following term is used to refer the number of the varieties of plants and animals on earth. இதுக்கு ஆன்சர் பயோடைவர்சிட்டி. டோட்டலாக எர்த்தில் எவ்வளோ ஸ்பீசிஸ் பிளான்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பயோடைவர்சிட்டின்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்போதைக்கு பயோடைவர்சிட்டி எவ்வளோன்னா நம்ம எர்த்தில் 1.7 to 1.8 மில்லியன் ஸ்பீசிஸ் இருக்குது. 1 மில்லியன்னா 10 lakhs. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி, பயோடைவர்சிட்டி. 11th கொஸ்டின் பார்க்கலாம். which one of the following is not a correct statement. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இன்கரெக்ட். பொட்டானிக்கல் கார்டன் ஹேவ் கலெக்ஷன் ஆஃப் லிவிங் பிளான்ட் ஃபார் ரெஃபரன்ஸ், இது கரெக்ட். Key is the taxonomic aid for identification of specimen, correct. Herbarium is a storehouse that contain the dried, preserved plant specimen, இதுவும் கரெக்ட். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. ஏன் அப்படின்னா the museum has collection of photographs. மியூசியமில் ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்காது, ப்ரிசர்வ்டு ஸ்பெசிமென்ஸ் தான் இருக்கும். அதாவது ஃபார்மலினில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணப்பட்ட ஸ்பெசிமென்ஸ், ப்ரிசர்வ்ட்
ஸ்பெசிமென்ஸ் மியூசியத்தில் இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் பி. 12th question, which 2 points are known as the twin characteristics of growth? இது நம்ம செகண்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம், இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் தான் ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் growthனு. ஸோ இதுக்கு ஆன்சர் டி 1 and 3rd. 13th question பார்க்கலாம். which are the following statement regarding the nomenclature is correct ன்னு கேட்டிருக்காங்க. generic name always begins with capital letter whereas specific name with small letter. ஆமா ட்ரூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேங்கோ எடுத்துக்கங்க, மேங்கிஃபெரா, அதோட சயின்டிஃபிக் நேம் மேங்கிஃபெரா இண்டிகா. இப்போ இந்த மேங்கிஃபெரான்றது அதோட ஜீனஸ் நேமு, இதை நம்ம கேபிட்டல் எழுதணும் ஃபர்ஸ்ட் லெட்டரா. இப்போ இண்டிகான்றது ஸ்பெசிஃபிக் நேம், அதாவது ஸ்பீசிஸோட நேம். ஸோ இந்த ஐயை நம்ம ஸ்மால் லெட்டரில் எழுதணும். இப்போ இது கரெக்ட். சயின்டிஃபிக் நேம் should be printed in italics. ஆமாம் கரெக்ட். ஆனால் அந்த சயின்டிஃபிக் நேம்லாம் ஜென்ரலாக எப்போ எந்த லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னா லத்தீனில் இருக்கும். ஸோ இதுவும் கரெக்ட். சயின்டிஃபிக் நேம் வென் டைப் or handwritten should be underline. இப்போ நம்ம இதை எழுதியிருக்கோம், இதில் டைப் பண்ணியிருக்கோம்னா அதை அண்டர்லைன் பண்ணி காட்டணும். இதுவும் கரெக்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் டி ஆல் ஆஃப் த above. 14th கொஸ்டின் போகலாம். which of the following is not correct ன்னு கேட்டிருக்காங்க. reproduction is the production of the progeny possessing features dissimilar to their parents. கிடையாது, similar to their parents. ஸோ இந்த இது கரெக்ட், தப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகே, the fungi, filamentous algae, protonyma of masses all easily multiply by budding இல்லை, நம்ம தான் பார்த்தோம். ஃப்ராக்மெண்டேஷன் தான் இதுக்கு ஆன்சரு. ஓகே, ஸோ இதுவும் தப்பு. 1 2 இருக்கணும், ஒன்லி 1 கிடையாது, 1 2 இருக்கணும், இதுவும் கிடையாது, ஆல் ஆஃப் திஸும் கிடையாது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி தான். இப்போ இதில் இன்னொரு ஆப்ஷன் நம்ம படிச்சு பார்ப்போம். மெனி ஆர்கானிசம் லைக் மியூல்ஸ், ஸ்டெரைல் ஆர் கர்பிஸ் டு நாட் ரீப்ரொடியூஸ். கரெக்ட் தான். அப்போ இதை கேட்டிருக்கிறது இன்கரெக்ட், ஆனால் இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ரீப்ரொடக்ஷன் இஸ் நாட் அன் ஆல் இன்க்ளூசிவ் டிஃபைனிங் கேரக்டர்ஸ் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம். இதுவும் கரெக்ட். ஆனால் கேட்டிருக்கிறது நாட் கரெக்ட். அப்போ 1 and 2, அப்போ பி. 14th ஆன்சர் பி, போத் 1 and 2. 15th கொஸ்டின் பார்க்கலாம். which of the following statements are correct? all living organisms have ability to respond to the environment stimuli which could be physical, chemical or biological. ஓகே, இது வந்து கரெக்ட். plants respond to external factors like water, temperature and other organism pollutants. ஸோ இதுக்கு வந்து இது கரெக்ட். photo period affect the process of reproduction. நம்ம பார்த்தோம்ல, சீசனல் பீரியட்ஸ்ல இருந்து photo period சீசனல் பீரியட்ஸோட ரீப்ரொடக்ஷன் அஃபெக்ட் பண்ணுறது, அது கரெக்ட். ஹியூமன் பீயிங் தான் ஒன்லி ஆர்கானிசம் who has self consciousness. இதுவும் கரெக்ட். இதுக்கு ஆன்சர் வந்து டி. இப்போ இதுதான் நம்ம பார்த்தோம், ability to sense environment, இதுதான் கான்சியஸ்னஸ்னு சொன்னோம். ஓகே, இதுக்கு ஆப்ஷன் டி. 15th ஆல் ஆஃப் திஸ். 16th which of the following is correct? Classification is the providing of standardized names to the organisms that a particular organism known by the same all over the world. இதுக்கு வந்து கிளாசிஃபிகேஷன் கிடையாது, இது பேர் நேமிங், அதாவது நாமன்கிளேச்சர். ஸோ இது தப்பு. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து அந்த ஆப்ஷனில் 1 இருக்கவே கூடாது. ஸோ இது தப்பு, இதுவும் தப்பு. இப்போ என்ன 3 4, இப்போ 4 மட்டும் படிச்சாலே ஆன்சர் தெரிஞ்சிடும், 3 படிச்சா ஆன்சர் தெரிஞ்சிடும். சிஸ்டம் ஆஃப் நேமிங் வித் 2 காம்பனன்ட் பயோலமெண்ட் நாமன்கிளேச்சர் இஸ் given by கரோலஸ் லின்னஸ். அப்போ 3 கரெக்டாக தான் இருக்கணும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இப்போ நம்ம இருந்தாலும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்லாம் படிச்சு பார்ப்போம். டாக்ஸானமி இஸ் த கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அன் ஆர்கானிசம் ரெகக்னிஷன் இன் சயின்டிஃபிக். இது தப்பு. ஸோ ஆப்ஷன் 3 and 4 தான் ஆன்சர் பி. ஸோ நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் போவோம். ஸ்டடி த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் செலக்ட் த கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பொட்டானிக்கல் கார்டன். பொட்டானிக்கல் கார்டனை பற்றி இதில் எதெல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. பிளான்ட் ஸ்பீஷீஸ் ஆர் க்ரோன் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் பர்பசஸ். ஓகே, இது கரெக்ட் ஃபார் அபவுட் பொட்டானிக்கல் கார்டன். லேபிளிங் ஆஃப் ஈச் பிளான்ட் கன்சிஸ்ட் ஆஃப் த பொட்டானிக்கல் நேம், சயின்டிஃபிக் நேம் அண்ட் இட்ஸ் ஃபேமிலி. இதுவும் கரெக்ட். ஸ்பெசிமென்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் இன் ஜார்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ். இது தப்பு. இந்த ஸ்பெசிமென்ஸ்லாம் வந்து இதில் வராது, பொட்டானிக்கல் கார்டனில் வராது. இட் இஸ் அ டைப் ஆஃப் த ஸ்டோர் ஹவுஸ் விச் கண்டெயின். இது வந்து ஹெர்பேரியம் சம்மந்தப்பட்டது, இது வந்து ஹெர்பேரியத்துக்குள்ளது. ஸோ 4th ஆப்ஷனும் தப்பு. பிளான்ட் ஸ்பெசிமென் கண்டெயின் லேபிளிங் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் அபவுட் இட். இதுவும் ஹெர்பேரியம் சம்மந்தப்பட்டது, இதுவும் தப்பு. நாங்கள் கேட்டிருக்கிறது பொட்டானிக்கல் கார்டன். ஸோ ஆப்ஷன் 1 and 2 ஒன்லி தான் கரெக்ட். 17th ஏ. ஸோ இப்போ 18th சீக்வன்ஸ் which of the following is the correct sequence of the various steps of the herbarium formation. herbarium formation ஸோ இதை உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹெர்பேரியம் வந்து நம்ம ஸ்டெப் வைஸாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஸ்பெசிமனை கலெக்ட் பண்ணணும், கலெக்ஷன் ஆஃப் த ஸ்பெசிமன். ஓகே, ஸோ அந்த கலெக்ட் பண்ண ஸ்பெசிமனை வந்து ட்ரை பண்ணணும். அதை ட்ரை பண்ணணும் எவ்வளோ நேரத்துக்குன்னா ஒரு 24 to 48 ஹவர்ஸ்க்கு, அதாவது 1 to 2 days. அந்த ஸ்பெசிமனை கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி அதை வந்து பாய்சனிங் பண்ணணும். பாய்சனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பாய்சனிங் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அந்த ஸ்பெசிமனை வந்து ஒரு வைரஸ் அட்டாக்கோ இல்லை ஃபங்கல் அட்டாக்கோ வந்துடும். அதை இன்செக்ட் மூலமாக அதில் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால அதை பாய்சனிங் பண்ணுறோம்னா இதை வந்து எதுவும் டேமேஜ் பண்ணாது அந்த ஸ்பெசிமனை. அதை பாய்சனிங் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பெசிமன் வந்து மவுண்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு இந்த ஹெர்பேரியம் ஷீட்டுன்னு இருக்கும், இந்த ஹெர்பேரியம் ஷீட்டில் அதை மவுண்ட் பண்ணணும். எதை க்ளூ ஆர் டேப் வச்சு அதை மவுண்ட் பண்ணணும். ஓகே, அந்த மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா அந்த ஸ்பெசிமனை மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணணும். அதை அந்த ஹெர்பேரியம் ஷீட்டில் தச்சுட்டு
அதுக்கப்புறம் அதில் லேபிளிங் பண்ணும், அதோட நேமு, இதை யார் கலெக்ட் பண்ணா, எங்கேருந்து எடுத்தது. ஆனால் இந்த ஹெர்பேரியமில் வந்து ஹைட் ஆஃப் த பிளான்ட்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ஒரு பிவைக்குள்ள கேட்டது, நீட்டில் கேட்டிருந்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இதில் அந்த யார் கலெக்ட் பண்ணது அந்த மாதிரி டேட் ஆஃப் கலெக்ஷன்லாம் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஷீட் ஹெர்பேரியம் ஷீட் அந்த கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி அந்த ஸ்பெசிமனை ஸ்டிச் பண்ணதோட அந்த கொண்டு போய் அந்த கபோர்டு ஹெர்பேரியம் கபோர்ட்ஸ்லாம் அந்த ஹெர்பேரியம் ஷீட்ஸை போய் இது பண்ணிடுவாங்க, டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு இந்த சீக்வன்ஸில் எது கரெக்டாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஃபஸ்ட்டு கலெக்ஷனு, அடுத்து ட்ரையிங், அடுத்து பாய்சனிங்கு, அடுத்து மவுண்டிங், அடுத்து ஸ்டிச்சிங், அப்புறம் லேபிளிங், டெபாசிஷன். கரெக்ட். ஸோ 18க்கு ஆப்ஷன் ஏ. 19 மேட்ச் த காமன் நேம் given in the column 1 with the taxonomy category order given in the column 2. இப்போ இதுக்கும் மேட்ச் பண்ண சொல்றாங்க. வீட்டுக்கு வந்து ஆர்டர் என்ன, வீட்டோட ஆர்டர் என்னன்னு கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸியானதுலேருந்து வருவோம். ஹவுஸ் பிளேயோட ஆர்டர் வந்து டிப்திரா. ஓகே, மேனோடது வந்து பிரைமேட்டா. இது ஈஸியான தெரிஞ்சதுலேருந்து நீங்கள் மேட்ச் பண்ணிங்கனாலே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ சிக்கு 2 வரணுமா, சிக்கு 2 வரல, இது தப்பு, இதுவும் தப்பு. இப்போ டிக்கு 1. அப்போ இது ரெண்டுத்துல நம்ம என்ன ஆப்ஷன் அப்படின்றத பார்க்கணும். இப்போ இதுக்கு என்னன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். மேங்கோட ஆர்டர் வந்து சாப்பின்டேல்ஸ், வீட்டோட ஆர்டர் வந்து போயல்ஸ். ஓகே, ஜென்ரலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து என்ஸ் வித் ஏல்ஸில் முடியும். இப்போ இதிலே பார்த்துருங்க, என்ஸ் வித் ஏல்ஸ். வீட்டோட ஆர்டர் பேர் போயேல்ஸ். ஹவுஸ் பிளே அதாவது மேங்கோட ஆர்டர் பேர் சாப்பின்டேல்ஸ். இது பிளான்ஸுக்கு தான். இதே வந்து ஃபேமிலி வந்து எதோட முடியும் அப்படின்னா ஃபேமிலி என்ஸ் வித் ஏசின்னு முடியும். ஃபேமிலி என்ஸ் வித் ஏசி, அதாவது சொலானேசி, கன்வல்வல் ஏசி அப்படின்னு இருக்கும்ல, லிலி ஏசி. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பி. 20 கொஸ்டினுக்கு போகலாம். மேட்ச் த காமன் நேம் given in column 1 with the taxonomy category ஃபேமிலி. இப்போ இதுக்கு ஃபேமிலி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மேனோட ஃபேமிலி வந்து ஹோமோசாப்பியன்ஸ் ஹோமினிடே. ஓகே, வீட்டுக்கு வந்து போயேசி. மேங்கோவுக்கு அனார்கார்டேசி. ஓகே, 20th கொஸ்டினா, மேங்கோவுக்கு அனார்கார்டேசி, டெட்டூராக்கு சொலனேசி. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ 20க்கு. இந்த ஃபேமிலி தான் ஏசியில் முடியும்னு சொன்னால எல்லாமே ஏசி முடிஞ்சிருக்குவாங்க. இது வராது, இது பிளான்ஸ் கிடையாது. ஸோ எல்லாமே ஏசியில் முடிஞ்சிருக்கு. 21 கொஸ்டின் மேட்ச் காலம் 1 வித் காலம் 2. சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஹோமோசாப்பியன்ஸோட கிளாஸ் கேட்டிருக்காங்க. மெமேலியா, மஸ்கா டொமஸ்டிகா. ஹவுஸ் ஃப்ளையோட கிளாஸ் வந்து இன்செக்டா. மேங்கிஃபரா இண்டிகா வந்து டைகாட்டிலடனே, ட்ரிட்டிகம் ஏஸ்டியம் அதாவது வீட் வந்து மோனோகாட்டிலடனே. ஸோ இது மேட்ச் ஆர் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 21க்கு. ஸோ 22 மேட்ச் காலம் 1 வித் காலம் 2 அண்ட் சூஸ் த கரெக்ட் காம்பினேஷன் ஃப்ரம் த ஃபாலோவிங். ஸோ இதுக்கு நேஷனல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், நேஷனல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்பிஆர்ஐன்னு வாங்க. என்பிஆர்ஐ லக்னோவில் இருக்கு. என்பிஆர்ஐ லக்னோ. ஸோ ஏக்கு டி, ஏக்கு 4 இருக்குன்னா ஏ ஆப்ஷன் இருக்க முடியாது. இப்போ இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் வந்து ஹவுரா இந்தியா, பிக்கு 3 இருக்கணும். அப்போ டியும் இருக்க முடியாது. ஸோ இப்போ ஏக்கு 4, பிக்கு 3. இப்போ சிக்கு மட்டும் நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும். பயோனாமியல் நாமன்கிளேச்சர் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை கரோலஸ் லினேயஸ். ஸோ சிக்கு 1. ஸோ இதுக்கு 22க்கு ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஸோ 23க்கு பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோயிங் டயக்ராம் அண்ட் ஃபில் த ஃபாலோயிங் blank or spaces. இது வந்து அந்த டாக்ஸானமிக் ஹைரார்க்கியோடது. கிங்டம், ஃபைலம், கிளாஸு, ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸு, ஸ்பீசிஸ்னு வரும்ல. இது என்னன்னா அந்த கிங், பிளே, கார்ட்ஸ், ஆன், ஃபிளாட், கிரீன் ஸ்டூல்னு நம்ம நிமானிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஏ வந்து கீழே இருக்குது. ஏக்கு வந்து ஸ்பீசிஸ். இப்போ இது கிடையாது. அடுத்தது பிக்கு என்ன, எஃப்க்கு அப்புறம் மேலே ஆர்டர், ஸ்பீசிஸ், ஆர்டர், கிங்டம். அப்போ ஆன்சர் பி இருக்கு. இது எத்தனாவது கொஸ்டின்? 23க்கு ஆன்சர் பி. ஸோ அதே தான் இதுலையும் கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். என்ன பார்த்தோம் நம்ம, கிங், பிளே, கார்ட்ஸ், ஆன், ஃபிளாட், கிரீன் ஸ்டூல். ஸோ இதுக்கு ஆன்சர் டி 24. இப்போ டிவிஷன் என்னன்னு கேட்பீங்க. இப்போ அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைலம்னு கிளாஸிஃபை பண்ணுவோம். அனிமல்ஸ்க்கு ஃபைலம் மாதிரி அதே வந்து பிளான்ஸுக்கு வந்து டிவிஷன் ஆஞ்சியோஸ்பெர்மே, டிவிஷன் ஜிம்னோஸ்பெர்மேன்னு வாங்கல. ஃபைலம் பிளான்ஸுக்கு வந்து டிவிஷன். ஸோ 24க்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் 25க்கு போகலாம். 2 plants can be conclusively said to belong to be the same species if they. ரெண்டு பிளான்ஸை நம்ம சேம் ஸ்பீசிஸ்னு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்கு. ஹேவ் சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம், இதெல்லாம் கிடையாது. கேன் ரீப்ரொடியூஸ் ஃப்ரீலி வித் ஈச் அதர் அண்ட் ஃபார்ம் சீட்ஸ், இதுதான் ஆன்சர். ஸோ இதுக்கு 25க்கு ஆன்சர் பி. எப்படின்னா இப்போ 2 பிளான்ஸ் வந்து சேம் ஸ்பீசிஸ்ல இருக்குன்னா அதுக்கு மோஸ்ட்லி சேம் எவரி கேரக்டரும் சேமாவே தான் இருக்கும். அப்போ அது மாதிரி இருந்தால் அது கேன் ரீப்ரொடியூஸ் ஃப்ரீலி. ஒரு சேம் ஸ்பீசிஸ்ல இருக்குன்னா அது ரீப்ரொடியூஸ் ஃப்ரீயாக ரீப்ரொடியூஸ் பண்ணி நியூ ஆர்கன்ஸ் ஜெனரேட் பண்ண முடிஞ்சிருக்கணும், அது சீட்ஸ் ஜெனரேட் பண்ண முடிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு 25க்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் 26 பார்க்கலாம். டாக்ஸா டிஃபர் ஃப்ரம் த டாக்ஸான் டியூ டு பி.
டாக்ஸாவுக்கும் டாக்ஸானுக்கும் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ டாக்ஸான் அப்படின்னா சிங்குலர். ஸோ இப்போ டாக்ஸா அப்படின்னா அதோட ப்ளூரல். டாக்ஸா இஸ் த ப்ளூரல் ஆஃப் த டாக்ஸான். ஸோ 26க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் 27 பார்க்கலாம். டாக்ஸானமிக் ஹைரார்கி ரெஃபர்ஸ் டு. டாக்ஸானமிக் ஹைரார்கி அப்படின்னா அந்த எல்லா கேட்டகரியும் ஸ்டெப் வைஸாக நம்ம அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் ஏ, ஸ்டெப் வைஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆல் கேட்டகரிஸ் ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு 27க்கு ஆன்சர் ஏ. 28, one of the most important function of botanical garden is that provide a beautiful area for recreation. இது தப்பு. One can observe tropical plants. தப்பு. They allow ex-situ conservation of the germplasm. It is the correct answer. இப்போ ex-situ conservation அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ஸ்பீசிஸ், இப்போ ஃபார் நான் முதல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்-situ கன்சர்வேஷன் இருக்கு, ex-situ கன்சர்வேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்-situ கன்சர்வேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு டைகரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த டைகர் வாழ்ற ஃபாரஸ்ட்டையும் சேர்த்து அந்த மொத்த ஃபாரஸ்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்-situ. இப்போ எக்ஸிட்டுனா அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸை மட்டும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஃபாரஸ்ட் எல்லாம் நம்ம பண்ண முடியாது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸை மட்டும் தனியாக ஒரு ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்டுக்கு தனியாக கொண்டு வந்து வச்சு இப்போ ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் எக்ஸிட்டு கன்சர்வேஷன். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இன்சிட்டு கன்சர்வேஷன்னா அந்த நேஷனல் பார்க்ஸு. ஓகே, இன்ஸ்டியூட்ல அந்த பார்க், அந்த நேஷனல் பார்க் ஃபுல்லுத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸ் இது பண்ணுறோம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், இதுக்கெல்லாம் இது வந்து இன்ஸ்டியூட்டுக்குள்ள எக்ஸாம்பிள் ஆஃப் இன்சிட்டு கன்சர்வேஷன். ஸோ இப்போ அடுத்து எக்ஸிட்டு கன்சர்வேஷன் பார்க்குறோம். எக்ஸிட்டுல ஜூஸ் இருக்கும், அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸை மட்டும் ஜூவில் கொண்டு வந்து வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறது. சீட் பேங்க்ஸு, அடுத்து ஜீன் பேங்க்ஸு. ஓகே, அடுத்து பொட்டானிக்கல் கார்டன்லையுமே அந்த பர்டிகுலர் பிளான்ட் ஸ்பீசிஸை கொண்டு வந்து தனியாக செப்பரேட்டாக ப்ரொடெக்ட் பண்ணி இது வச்சிருப்பாங்க. அதனால இது வந்து எக்ஸிட்டு கன்சர்வேஷன் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் சி. 29th கொஸ்டினுக்கு போகலாம். ஐசிபிஎன், இது ரொம்ப ஈஸி, இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர். 29க்கு ஆன்சர் ஏ. இதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ சில டைம் டக்குன்னு பார்த்துட்டு வேற எதையும் போட்டுறக்கூடாது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ. 30, பைனாமல் நாமன்கிளேச்சர் மீன்ஸ். பைனாமல் நாமன்கிளேச்சர்னா பைனா ரெண்டு, என்ன ஒரு ஜெனரிக் நேமு ஒரு ஸ்பெசிஃபிக் நேம், அதுதான் பைனாமியல் நாமன்கிளேச்சர். அது யார் ப்ரொபோஸ் பண்ணா? ப்ரொபோஸ்டு பை கரோலஸ் லின்னேயஸ். அதுக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, என்னன்னு கேட்டிருக்காங்க? ப்ரொபோஸ்டு பை கரோலஸ் லின்னேயஸ். ஒன் சயின்டிஃபிக் நேம் கன்சிஸ்டிங் ஆஃப் ஜெனடிக் அண்ட் ஸ்பெசிஃபிக் எபித்தட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி. 30க்கு ஆன்சர் பி. பைனாமியல் நாமன்கிளேச்சர் வந்து கரோலஸ் லின்னேயஸ் ப்ரொபோஸ் பண்ணது. 31, இன் பிரிண்டட் சயின்டிஃபிக் நேம்ஸ் ஒன்லி த ஜீனஸ் இஸ் கேபிட்டலைஸ்டு. அதான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி ஜீனஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேபிட்டலில் ஸ்டார்ட் ஆகணும். ஸ்பெசிஃபிக் ஸ்பீசிஸோட இது வந்து கேபிட்டல் லெட்டரில் இல்லை ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி. 32, ஈச் கேட்டகரி ஆஃப் டாக்ஸானமிக் ஹைரார்கி ரெஃபர்ட் டு த யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இதுக்கு. ஸோ ஆன்சர் டி. 33, சிஸ்டமேட்டிக்ஸ் ரெஃபர்ட் டு த. சிஸ்டமேட்டிக்ஸ், இதில் எது சிஸ்டமேட்டிக்ஸோட டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கிளாசிஃபிகேஷன் இது கிடையாது, நாமன்கிளேச்சரும் கிடையாது. டைவர்சிட்டி ஆஃப் கைண்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் அண்ட் இது ரிலேஷன்ஷிப். இந்த சிஸ்டமேட்டிக்ஸ்னே அப்படின்னா அந்த சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா என்னென்ன டைப்ல அந்த ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப்லாம் என்னென்ன அதை மென்ஷன் பண்றதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக்ஸ். 34க்கு போகலாம். 34 கொஸ்டின். 35 என்ன கேட்டிருக்காங்க? the practical purpose of classification of the living organism. என்ன, எதுக்கு நம்ம அந்த லிவிங் ஆர்கானிசம்லாம் கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதை தேவையான இடத்துல கரெக்டாக ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான். எக்ஸ்பிளைன் தி ஒரிஜின்லாம் கிடையாது, ட்ரேஸ் த எவல்யூஷன் கிடையாது, நேம் தி லிவிங் ஆர்கானிசம், இது எல்லாமே தப்பு. இதுக்கு ஆன்சர் வந்து அந்த ஆர்கானிசமை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றோம். இப்போ நம்ம கிளாசிஃபை பண்ணி வச்சிருந்தா இதுக்கு கீழே இது வரும் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். 35க்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் 36க்கு போகலாம். விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லைஃப். லைஃபோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீப்ரொடக்ஷன் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ இது தப்பு. காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல் ஆர்கனைசேஷனும் கேரக்டரிஸ்டிக் தான் தப்பு. அடாப்டேஷன் டு என்விரான்மெண்டல் சேஞ்சஸும் கேரக்டரிஸ்டிக் தான். டிஃபரன்சியேஷன் ஃப்ரம் செல் டு டிஷ்யூஸ் தான் நாட் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ இதுக்கு ஆன்சர் டி. ஸோ 37th கொஸ்டின். ஃபேமிலிஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ். எல்லாமே என்சிஆர்டி லைன்ஸ்லேருந்து டேரக்டாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ். அந்த ஃபேமிலி வந்து எப்படி நம்ம பிரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஜீனஸ்குள்ள இருக்க வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிமிலாரிட்டிஸை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபேமிலியை அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் சி. 37. 38க்கு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் ஹெர்பேரியம். ஹெர்பேரியத்தை அந்த ப்ராசஸை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ ஹெர்பேரியத்தை பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. இட் இஸ் த ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் கலெக்டட் பிளான்ட் ஸ்பெசிமென் தட் ஆர் dried and preserved on sheets. ஆமா, இது கரெக்ட். ஹெர்பேரியம் ஷீட்ஸ் contain information about date and place of collection, names, family, collector's name. ஆமா, இது கரெக்ட். So as a quick referral system. ஓகே, இது கரெக்ட். ஸோ ஆன்சர் டி. ஆனால் இந்த ஹெர்பேரியம்ல ஹைட் ஆஃப் த பிளான்ட்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், இது வந்து நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டது.
ஹைட் ஆஃப் த பிளான்ட்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ 38க்கு ஆன்சர் டி. 39th கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெகார்டிங் தி growth இஸ் இன்கரெக்ட். growth-ஐ பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் ஆனதுன்னு கேட்குறாங்க. இன் பிளான்ஸ் growth by cell division is seen only up to a certain age. நம்ம பார்த்த மாதிரி தான் பிளான்ஸ்ல மெரிஸ்டம் இருக்கிறதுனால அது till their death வரைக்கும் growth ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு. growth exhibited by non-living objects is by accumulation of living material on the surface. ஆமா, அந்த மவுண்டன்ஸ்லாம் சாண்ட் சாயிலாம் டெபாசிட் ஆகி growth ஆகும் எக்ஸ்டர்னலா அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி தான். மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் grows by cell division. இது என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட். ஸோ நம்ம பார்த்தது ஏ தான் இன்கரெக்ட். அப்போ ஆன்சர் ஏ. பி வந்து கரெக்ட், அதனால இது கிடையாது. பி கரெக்ட். இது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு கான்சென்ட்ரேஷனாக அந்த கொஸ்டினை ரீட் பண்ணாலும் தப்பான ஆன்சர் மார்க் பண்ணிடும். மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் grow by cell division, இதுவும் கரெக்ட். growth in vitro of unicellular organism can be observed by counting the number of cells, இதுவும் கரெக்ட். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா growth-ஐ பொறுத்த வரைக்கும் தப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் தப்பு. ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் a minute. ஆப்ஷன் ஏ தான் தப்பு. ஸோ அதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட் ஃபார் மெட்டபாலிசம். மெட்டபாலிசத்தை பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இட் இஸ் த சம் டோட்டல் ஆஃப் ஆல் பிசிக்கல் ரியாக்ஷன் டேக்கிங் பிளேஸ். இல்ல, இட் இஸ் த சம் டோட்டல் ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இதுல பிசிக்கல்னு கொடுத்துருக்காங்க, பிசிக்கல் வராது. இட் இஸ் சம் டோட்டல் ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்கிங் பிளேஸ். ஆல் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை அண்ட் மைக்ரோப்ஸ் எக்ஸிபிட் மெட்டபாலிசம். ஆமா, இது கரெக்ட். ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் இன் விட்ரோ ஆர் நாட் லிவிங் திங்ஸ் பட் ஷியோர்லி லிவிங் ரியாக்ஷன்ஸ். இது அப்படியே என்சிஆர்டியில் உள்ள டைரக்ட் லைன் தான். அது வந்து ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன் இன் விட்ரோவில் பண்ணுறது எல்லாமே நாட் லிவிங் திங்ஸ் பட் ஷியோர்லி லிவிங் ரியாக்ஷன்ஸ். அப்போ ஆப்ஷன் சியும் கரெக்ட், ஆப்ஷன் பியும் கரெக்ட். ஆல் ஆஃப் த அபோவ் கிடையாது. ஏன்னா இது வந்து இட் இஸ் சம் டோட்டல் ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னு வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி அண்ட் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் இஸ் பீங் டிஸ்கிரைப்டு பை த கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கீழே இருக்க 4 ஆப்ஷன்ல எதுக்கு சூட்டபிளா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இட் இஸ் த பேசிக் யூனிட். பேசிக் யூனிட்னால எது ஸ்பீசிஸ் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ தான். இருந்தாலும் நம்ம மற்ற 2 ஸ்டேட்மெண்ட் படிச்சு பார்ப்போம். ஆன்சர் ஏ. இட் இஸ் டிஃபைன்ட் as the group of individuals which resemble in their morphological, reproductive characters and interbreed among themselves. நம்ம ஒரு கொஸ்டின்ல இதே கேட்டிருந்தாங்க. ஸ்பீசிஸ்னா என்ன, அதுக்குள்ள ரீப்ரொடியூஸ், அது வந்து ரீப்ரொடியூஸ் ஃப்ரீயா ரீப்ரொடியூஸ் பண்ணணும் நம்ம ஆப்ஷன் போட்டிருந்தோம் இல்லையா, அதை இதுலயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரொடியூஸ் fertile offspring. Human being belong to the species Homo sapiens. Sapiens it is grouped in the genus Homo. இப்போ ஆன்சர் வந்து இதுக்கு 41க்கு ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 42. which are the following statements is not correct. எது தப்பு, இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. அந்த வேர்டெல்லாம் நீங்க முதல்ல மென்ஷன் பண்ணிருங்க, ஏன்னா அது இதாயிடும், குழப்பிடும். ஜீனஸ் கம்பரைசஸ் a group of related species which has more characters in common. இதை நிறைய பேர் ரொம்ப குழப்பிப்பாங்க இந்த ஸ்டேட்மெண்ட். இது எப்படின்னா, ஒரு ஜீனஸ் இப்போ ஹோமோ இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், அதுல சாப்பியன்ஸ், அது அந்த சாப்பியன்ஸ் ஒரு விஷயம். ஜீனஸ் கம்பரைசஸ் a group of related species which has more characters in common in comparison to the species of another genera. இப்போ 2 ஜெனரா இருக்குன்னா அதுல ஒரு ஸ்பீசிஸ்க்குள்ள சிமிலாரிட்டிஸும் இன்னொரு ஜெனரால உள்ள ஸ்பீசிஸோட சிமிலாரிட்டிஸும் அதோட காமன் கேரக்டர் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது நிறைய பேர் குழப்பிப்பீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஒழுங்கா படிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ 3 இது வந்து என்ன நாட் கரெக்ட் எடுக்காங்க, இது கரெக்ட். ஓகே, இது கரெக்ட். 3 different genera such as Solanum, Datura, Petunia are placed in the family Malvaceae. இது வந்து நம்ம வந்து எந்த ஃபேமிலியில போட்டிருப்போம் அப்படின்னா கன்வல்வுலியேசி. கன்வல்வுலியேசி இல்ல, Solanaceae. ஸோ இதுக்கு ஆன்சர் சொலானேசி வரும். இதுக்கு இப்போ எது நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, இது தப்பு. இப்போ இது ஒரு ஆன்சராக வரணும். 2 இருந்தே ஆகணும், ஆனால் 1 கிடையாது, ஒன்லி 3 கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ இப்போ ஆன்சர் இதுக்கு வந்து சி தான். 3 in case of plants classes with a few similar characters are assigned to the higher category called phylum. பிளான்ஸ்ல வந்து ஃபைலம் வராது, பிளான்ஸ்ல வரது வந்து டிவிஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி தான். ஓகே, ஸோ 42க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். 43. which of the following taxonomical aids is being described by the given statement. இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த 4 இதுக்கு எதுக்குள்ள சூட்டபிள் ஆனது அப்படின்னு கேட்குறாங்க. they generally established in the educational institutes. Okay, the collection, they have collection of preserved plant and animal specimens. ஸோ இது வந்து மியூசியமா இருக்கலாம். அடுத்த ஸ்பீசியமா நம்ம படிச்சு பார்ப்போம். அடுத்த ஸ்டேட்மெண்ட், insects are preserved in boxes after collecting, killing and pinning. ஆமா, இது வந்து ஆப்வியஸா மியூசியம் தான் ஆன்சர். ஓகே, ஸோ இதுக்கு 43க்கு ஆன்சர் பி, மியூசியம். 44 பார்க்கலாம். which are the following pair is correctly matched. ஃபங்கை ரீஜெனரேஷன் போட்டிருக்கு. ரீஜெனரேஷன், ஃபங்கைக்கு வந்து ரீஜெனரேஷன் வராது, ஃபங்கை ஃப்ராக்மெண்டேஷன். நம்ம அதிலே பார்த்தோம்ல ஃப்ராக்மெண்டேஷன் செகண்ட் கொஸ்டின்ல. இப்போ ரீஜெனரேஷன் எது பண்ணும் அப்படின்னா பிளெனேரியா தான் ரீஜெனரேஷன் பண்ணும், பட்டிங் கிடையாது, ரீஜெனரேஷன். ஓகே, which are the following pairs are correctly matched னு கேட்டிருக்காங்க. 44க்கு ஆன்சர் சி, ஒன்லி 2 மட்டும் தான். மோசஸ் ஃபிலமெண்டஸ் ஆல்கே, புரோட்டோனிமா ஆஃப் மாசஸ். புரோட்டோனிமா ஆஃப் மாசஸ் நம்ம பார்த்தோம்ல, அதுதான் புரோட்டோனிமா ஆஃப் மாசஸ் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ இது மட்டும் தான் கரெக்ட், ஆப்ஷன் சி, ஒன்லி 2. 45th கொஸ்டின் பார்க்கலாம். டைகாட்டிலடனஸ் லைக்
Mango, brinjal and monocot like wheat, rice are placed under the taxonomy category known as. இது வந்து எந்த டாக்ஸானமி கேட்டகரியில நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஃபைலம் கிடையாது, அனிமல்ஸ்க்கு மட்டும் தான் ஃபைலம் வரும். இது வந்து டிவிஷன் ஆஞ்சியோஸ்பெர்மி. ஓகேவா, இதுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 46 மேட்ச் காலம் 1 காலம் 2 அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ ஃபேமிலி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஈஸியாக அவ்வளோதான் போகலாம். இதில் உள்ளதை பாருங்க, உங்களுக்கு எது ஒழுங்காக தெரியுதோ அதை நம்ம முதல்ல இது பண்ணிக்கலாம். டியூபரோசம்னா ஸ்பீசிஸ் வரும், சொல்லானம் டியூபரோசம். ஓகே, அப்போ டிக்கு 1. இப்போ ஆப்ஷன் ஏ வராது. ஜீனஸ் அப்படின்னா சொலானம் டியூபரோசம்ல, அப்போ ஈன்றது 3, ஜீனஸ் ஈக்கு 3, அப்போ டி வராது. இப்போ ஏக்கு மட்டும் பாருங்க. ஃபேமிலி, ஃபேமிலிக்கு என்ன பாலிமோனியல்ஸ், ஃபேமிலிக்கு பாலிமோனியல்ஸ். ஃபேமிலி வந்து வெயிட் அ மினிட், 46க்கு ஃபேமிலி சொலனேசிடா, ஃபேமிலி சொலனேசி ஃபேமிலி. பிளான்டி வந்து கிங்டம் பிளான்டி. ஸோ இதுக்கு ஆன்சர் 46க்கு பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 47 which one of the following animals is correctly matched with its particular named taxonomy category? டைகர்ன்றது டிக்ரிஸ். ஓகே, ஸ்பீஷிஸ் இது கரெக்ட். நம்ம ஆப்ஷன் ஏவே கரெக்ட் தான். கட்டில் ஃபிஷ் மொலஸ்க் வராது, இது கிளாஸ் கிடையாது. மொலஸ்கான்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைலம், செகண்ட் மோஸ்ட் லார்ஜஸ்ட் ஃபைலம். ஹியூமன்ஸ் பிரைமேட்டா த ஃபேமிலி, இதுவும் தப்பு தான். ஃபேமிலி கிடையாது, ஃபேமிலி வந்து ஹோமினிடே. ஓகே, நெக்ஸ்ட் ஹவுஸ் ஃப்ளைல மஸ்கா அண்ட் ஆர்டர். மஸ்கான்றது ஒரு ஆர்டர் கிடையாது, அது வந்து ஒரு ஜீனஸ். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 47க்கு. 48க்கு பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் டாக்ஸானமி கேட்டகரி ஆஃப் த ஹவுஸ் ஃப்ளை இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்டு? ஜீனஸ் மஸ்கா இஸ் கரெக்ட். ஓகே, அப்போ ஆன்சர் அது கிடையாது. ஃபேமிலி முஷிடே, ஃபேமிலி முஷிடே இதுவும் கரெக்ட் தான். ஆர்டர் பிரைமேட் வராது. ஓகே, தப்பு. ஆர்டர் வந்து டிப்டீரா வரும், ஆர்டர் பிரைமேட் வராது, ஆர்டர் டிப்டீரா. 48க்கு சி. ஆர்டர் என்ன வரும்? டிப்டீரா. கிளாஸ் இன்செக்ட், அது கரெக்ட் தான், இது கரெக்ட். ஆனால் ஆப்ஷனில் இன்கரெக்ட் கேட்டதுனால இது தப்பு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், குழப்பிக்காதீங்க. 49 பார்ப்போம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்கானிசம் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு வித் இட்ஸ் பர்டிகுலர்? ஹியூமன் பீங்ஸ், சாப்பியன்ஸ், ஸ்பீசிஸ், இது கரெக்ட். லைன்ஸ் பேந்தரா ஜீனஸ் கரெக்ட். கேட்டுக்கு ஃபெலிடே ஜீனஸ், கேட்டுக்கு ஃபெலிடே வராது ஜீனஸ், இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபெலிடேன்றது வந்து ஃபேமிலி. ஓகே, 49க்கு ஆன்சர் சி. ஃபெலிடே ஃபேமிலியில் என்னென்னலாம் இருக்கும்னு பார்ப்போம். ஃபெலிடேல பேந்தரா இருக்கும், பேந்தரா அந்த லயனு டைகர்லாம் வருதுல்ல அந்த ஜீனஸு. அப்புறம் ஃபெலிஸ் கேட்டுக்குள்ளது. லயனும் அந்த டைகரும் கேட்டும் ஒரே ஃபேமிலி தான். ஸோ இதுக்கு 49க்கு சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 50 ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொட்டானிக்கல் கார்டன் இஸ் தட்? இது நம்ம ரிப்பீட்டட் கொஸ்டின் நினைக்கிறேன், இதுக்கும் ஆன்சர் சி தான், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 51 த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் காமன் நேம்ஸ் ஃபார் ஸ்பீசிஸ் இஸ் தட்? த நேம்ஸ் மே சேஞ்ச். ஆமாம், ஒரு இடத்துல ஒரு ரீஜனில் ஒரு மாதிரி அந்த நேம்ஸ் வச்சு கூப்பிடுவாங்க, அதனால இது நேம் சேஞ்ச் ஆகலாம். ஒன் நேம் டஸ் நாட் அப்ளை. ஆமாம், ஒரே இடத்துல கூப்பிட்ற மாதிரி எல்லா இடத்துலையும் கூப்பிட மாட்டாங்க. ஒன் ஸ்பீசிஸ் மே ஹேவ் செவரல் காமன் நேம்ஸ். ஆமாம், இது கரெக்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் டி, ஆல் ஆஃப் தி. 51க்கு டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 52 த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம் இஸ் டு? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம் இஸ் டு. இதுக்கு என்னன்னா ரெப்ளிகேட் தி ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் தான் கரெக்ட், இது எல்லாமே தப்பு. இப்போ இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் நம்ம ரெப்ளிகேட் பண்ணுறது மூலமாக, அதாவது ரீப்ரொடக்ஷன் பண்ணுறது மூலமாக நம்மள்ட்ட இருக்க ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஒரு ப்ரோஜனிக்கு அதை நம்ம கொடுத்து அதை ஒரு நியூ ஜென்ரேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். அதான் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். ஸோ 52க்கு பி. நெக்ஸ்ட் 53 த காமன் கேரக்டரிஸ்டிக் பிட்வீன் டொமேட்டோ அண்ட் பொட்டேட்டோ வில் பி மேக்ஸிமம் அட் த லெவல் ஆஃப் தேர் இப்போ ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோனா பொட்டேட்டோட சயின்டிஃபிக் நேம் வந்து சொலானம் டியூபரோசம். ஓகே, அடுத்தது டொமேட்டோ. டொமேட்டோவோட சயின்டிஃபிக் நேம் லைகோபெர்சிகம், லைகோபெர்சிகம் எஸ்குலண்டம், லைகோபெர்சிகம் எஸ்குலண்டம். ஸோ இதுக்கு ஜீனஸும் சேம் கிடையாது, ஸ்பீஷிஸும் சேம் கிடையாது. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் அந்த டாக்ஸானமிக் ஹையரார்கி எழுதுங்க. கிங்டம், ஃபைலம், கிளாஸு, கிங் பிளே கார்ட்ஸ் ஆன் ஃபிளாட் கிரீன் ஸ்டூல். கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். ஜீனஸும் சேம் கிடையாது, ஸ்பீசிஸும் சேம் கிடையாது. இப்போ இதுக்கு என்ன மேக்ஸிமம் அட் த லெவல் ஆஃப்? ஜீனஸும் சேம் கிடையாது, ஸ்பீஸ் சேம் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் அது எப்போ அதை சிமிலாரிட்டிஸ் அடுத்து எங்கே மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா அது ஃபேமிலியில் தான். ஸோ 53க்கு பி. நெக்ஸ்ட் 54 விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டாக்ஸானமி? அதை முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் தான் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் நம்ம முதல்ல அதை கிளாஸிஃபை பண்ண முடியாது. ஸோ 54க்கு சி ஐடென்டிஃபிகேஷன். 55 விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் த ஒன்லி டாக்ஸானமி கேட்டகரி தட் ஹாஸ் ரியல் எக்ஸிஸ்டன்ஸ்? ஸ்பீசிஸ், ஏன்னா அந்த ஸ்பீசிஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட்.
ஸ்பீசிஸ் தான் ஃபண்டமெண்டல் யூனிட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். ஸோ அதுதான் ரியல் எக்ஸிஸ்டன்ஸ், ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ 55க்கு ஆன்சர் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 56 இன் ஆஞ்சியோஸ்போம் கேரக்டர்ஸ் ஆஃப் ஃப்ளவர் ஆர் யூஸ் இன் கிளாசிஃபிகேஷன். பிகாஸ் அந்த ஆஞ்சியோஸ்போம் அந்த கிளாசிஃபிகேஷன் வந்து ஃப்ளவர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் அந்த கிளாசிஃபிகேஷனுக்கு ஒரு ஒரு ஃபினாமினா அதை ஒரு இதுவாக எடுத்திருக்காங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஏன் அப்படின்னா கேரக்டர்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ் ஆர் கன்சர்வ்டு. இந்த ஃப்ளவர்ஸோட கேரக்டரிஸ்டிக்லாம் கன்சர்வ்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்போம்ஸில் முதல்ல ஃப்ளவர்ஸே இருக்காது. ஜிம்னோஸ்போம்ஸில் நோ ஃப்ளவர்ஸ் அண்ட் நேக்கட் சீட்ஸ். அதுக்கு வந்து அந்த கோட்டிங் இருக்காது ஜிம்னோஸ்போம்ஸில், நேக்கட் சீட்ஸ். ஸோ 56க்கு ஆன்சர் சி. 57 as we go from species to kingdom in a taxonomic hierarchy, the number of common characters. Play cards on flat green stool. King play cards on flat green stool. As we go from species to kingdom, common characters என்ன அவன் கேட்குறாங்க. ஸ்பீசிஸ்ல தான் காமன் கேரக்டர்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இது வந்து will decrease the answer. 57க்கு A will decrease the answer. 58 ஆர்டர் ஜென்ரலி ends with, இதெல்லாம் நம்ம செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஆர்டர் ends with ஏல்ஸ். 58க்கு A. 59 which of the following taxonomic aid provide information for identification of names of species found in an area. இதுக்கு ஆன்சர் வந்து பி மேனுவல். மோனோகிராஃப்னா அந்த எனி ஒன் ஏதாவது ஒரு டாக்ஸானமிக் இன்ஃபர்மேஷன் இன்ஃபோ ஆன் எனி ஒன் டாக்ஸான் பற்றி சொல்கிறது தான் மோனோகிராஃப். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி மேனுவல். ஸோ 60 பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த taxonomic aid can give comprehensive account of complete compiled information of any one genus. நம்ம பார்த்த மாதிரி தான் மோனோகிராஃப் தான் இன்ஃபர்மேஷன் ஆஃப் எனி ஒன் ஜீனஸ் ஆர் டாக்ஸான் கொடுக்குறது. 60க்கு டி மோனோகிராஃப். 61க்கு பார்த்தீங்கன்னா which one of the following taxonomic aid is used for identification of plants animals based on similarities and dissimilarities. இது வந்து கீஸ் தான். கீஸ் அனலிட்டிக்கல் இன் நேச்சர். இது வந்து சிமிலாரிட்டிஸ் டிசிமிலாரிட்டிஸ் வச்சு நம்ம அதை ஐடென்டிஃபை கிளாசிஃபிகேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல என்சிஆர்டியில் இருக்கும்ல, அதுதான் கீ. இப்போ அந்த கீஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் in keys each statement is called a lead. ஓகே, ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அதுக்கு லீட். கீஸ் வந்து அனலிட்டிக்கல், அது ஓகே. கீஸ் ஆர் அனலிட்டிக்கல் இன் நேச்சர். கீஸ் வந்து based on contrasting character in a pair called couplet. Based on contrasting characters in pair. அந்த பேருக்கு பேர் என்னன்னா, அந்த கான்ட்ராஸ்டிங் கேரக்டரா இருக்கக்கூடிய பேருக்கு பேர் என்னன்னா கப்லெட். ஸோ 61க்கு பி. 62 ஹெர்பேரியம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. கார்டன் வேர் மெடிசனல் பிளான்ட்ஸ்லாம் கிடையாது, ஹெர்பேசியஸ் பிளான்ட்டும் கிடையாது. ட்ரை கார்டன், அதை நம்ம கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி அதை பின் பண்ணி அந்த ப்ராசஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஸோ 62க்கு சி இஸ் த ஆன்சர். 63 த ஃபேமஸ் பொட்டானிக்கல் கார்டன் கியூ. கியூ எங்க இருக்கு அப்படின்னா இங்கிலாந்து. இப்போ லக்னோவில் என்ன இருக்கு? என்பிஆர்ஐ நேஷனல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான் லக்னோவில் இருக்கு. 63க்கு ஏ. 64 போகும். கீஸ் ஆர் நம்ம பார்த்த மாதிரியே கீஸ் ஆர் அனலிட்டிக்கல் நேச்சர் தான், பிசிக்கல் கெமிக்கல் இதெல்லாம் கிடையாது. ஸோ கீஸ் ஆர் அனலிட்டிக்கல் நேச்சர். 65 ஈச் ஸ்டேட்மெண்ட் இந்த கீ இஸ் கால்ட் லீட். நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். 65க்கு ஏ. 66 the keys are based on contrasting character generally in the pair called couplet. 66க்கு பி. ஓகே. 67 which of the following is correct? which of the following statements is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்லி லிவிங் ஆர்கானிசம் மட்டும்தான் க்ரோ ஆகுமா? இல்லை, ஏன்னா அந்த நான் லிவிங் ஆர்கானிசம் எக்ஸ்டர்னலி க்ரோ ஆகும். பிளான்ட் க்ரோ அப் டு சர்டன் ஏஜ் கிடையாது, அன்லிமிட்டட் க்ரோத். இது க்ரோத் இன் லிவிங் ஆர்கானிசம் இஸ் ஃப்ரம் இன்சைட். இதுதான் கரெக்ட், இதுவும் தப்பு. ஸோ 67க்கு ஆன்சர் சி. 68 க்ரோத் இன் லிவிங் ஆர்கானிசம் அக்கர் பை. ஓகே, க்ரோத் இன் லிவிங் ஆர்கானிசம் அக்கர்ஸ் பைன்னு கேட்டிருக்காங்க. டிவிஷன் ஆஃப் செல், செல் டிவிஷன் நடக்கும், பயோமாஸ் இன்க்ரீஸ் ஆகும். அக்குமுலேஷன் ஆஃப் மெட்டீரியல், இது வந்து நான் லிவிங் ஆர்கானிசம் பண்ற க்ரோத். இது நான் லிவிங் ஆர்கானிசம் பண்றது அக்குமுலேஷன் ஆஃப் மெட்டீரியல் ஆன் த சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இவங்க கேட்டிருக்கிறது லிவிங் ஆர்கானிசம்க்கு. இப்போ ஆன்சர் போத் ஏ அண்ட் பி. 68க்கு டி போத் ஏ அண்ட் பி. 69க்கு பார்க்கலாம். which one of the following statements is correct about biodiversity? பயோடைவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 69 இட் இஸ் த அக்கரன்ஸ் ஆஃப் வேரியட் டைப் ஆஃப் ஆர்கானிசம். நம்ம பார்த்தோம்ல எவ்வளோ டைப் ஆஃப் ஆர்கானிசம் எர்த்தில் இருக்குன்றது தான் பயோடைவர்சிட்டின்னு. ஈச் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளான்ட் அனிமல் ஆர் ஆர்கானிசம் ரெப்ரசென்ட் ஸ்பீசிஸ். ஆமாம், the number of species that are known and described range between 1.7 to 1.8 million. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் 69க்கு டி ஆல் ஆஃப் த above. Next 70 which of the following statement are not correct? கேட்டிருக்காங்க.
lower the taxon, more are the characters that the member within the taxon share. So lower the taxon இருக்கப்ப அதோட காமன் கேரக்டர்ஸும் அதிகமா இருக்கும் அப்படி சொல்றாங்க. ஸோ இது கரெக்ட். அவங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட். அப்போ 1 இருக்கக்கூடாது. இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஸோ இப்போ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் வர முடியும். இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் பார்த்தீங்கனாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பைனோமியல் நாமென்க்ளேச்சர் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை கரோலஸ் லினேஸ். ஆமா இது கரெக்ட். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபோர்த் இருக்கக்கூடாது. அப்போ ஆன்சர் வந்து டி தான். 70க்கு டி. 2 and 3. ஓகே. 71 which of the following statements are correct? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜீனஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீசிஸ். ஆமா இது கரெக்ட். 1 இருந்தே அவன் எல்லாத்துலயும் இதுல இல்ல இதுலயும் இல்ல 1. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இதுல செகண்ட் படிப்போம். டாக்ஸான் ரெப்ரசென்ட் டாக்ஸானமிக் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ் இருக்கு. ஆனா இண்டிவிஜுவல் கிடையாது. இது வந்து ஒரு யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் கேட்டகரியா தான் அது மென்ஷன் ஆகும். இண்டிவிஜுவலுக்கு டாக்ஸான் ரெப்ரசென்ட் பண்ணாது. ஸோ 2 தான். 2 தப்பு. அப்போ 2 இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு ஆன்சர் 71க்கு சி. ஃபேமிலி கம்ப்ரைசஸ் ஆஃப் குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெண்டர். இதுவும் கரெக்ட். The taxonomy category class include related order. இதுவும் கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் 72. which are the following statements regarding the growth is incorrect? growth பொறுத்த வரைக்கும் இது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. in animals growth is seen only after certain age. அப்ப இது கரெக்ட். அவங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட். அப்ப இது ஆப்ஷனா வராது. increase in body mass is considered as growth. இதுவும் கரெக்ட். அவங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட். இதுவும் கிடையாது. growth by cell division occur continuously throughout their lifespan. இதுதான் தப்பு. அனிமல்ஸ்ல கண்டினியூஸ்லி நடக்காது. ஒன்லி அப் டு சர்டன் ஏஜுக்கு மட்டும் தான் அனிமல்ஸ்ல growth நடக்கும். ஸோ 72க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். 73 select the correct statement regarding taxonomic categories. okay, each step or rank in hierarchy is called taxonomic category. is correct. correct statement கேட்டிருக்காங்க. இது கரெக்ட். அப்போ 1 இருக்கணும். இது கிடையாது. ஓகே, பி எலிமினேட் பண்ணிடலாம். species is a group of the individual organisms with fundamental similarities capable of breeding. இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம பார்த்தோம்ல, ஸ்பீசிஸ்னா ஈஸியா ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப 1 and 2 ஆர் கரெக்ட். இப்போ 1 2 இதுலயும் இருக்கு. அப்ப இதுக்கப்புறம் எலிமினேட் பண்ண முடியாது, படிச்சாதான் முடியும். லோவர் த கேட்டகரி கிரேட்டர் இஸ் டிஃபிகல்ட்டி. இது தப்பு, இதெல்லாம் தப்பு. ஸோ ஆன்சர் வந்து 1 and 2 மட்டும் தான் கரெக்ட். 73க்கு ஏ. நெக்ஸ்ட் 74 which of the following statement is incorrect ன்னு கேட்டிருக்காங்க. scientific name for humans is homo sapiens. ஸோ இது கரெக்ட். 74க்கு அவங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்போ இது ஆன்சரா வராது. ஆர்கானிசம் பிளேஸ் இந்த சேம் ஜீனஸ் ஆர் லீஸ்ட் க்ளோஸ்லி. அது வந்து மோர் க்ளோஸ்லி ரிலேட்டடா இருக்கும். நிறைய ரிலேட்டட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால தான் அதை சேம் ஜீனஸ்லேயே போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இன்கரெக்ட். 74க்கு பி. 75 amongst the given taxonomic aids how many are associated with the preservation of specimens? specimens ப்ரிசர்வ் பண்றதுக்கு எது இதெல்லாம் அசோசியேட்டட்னு கேக்குறாங்க. மோனோகிராஃப் கிடையாது, ஃப்ளோரா கிடையாது, கீலாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு டாக்ஸானமிக்கல் எய்டு ப்ரிசர்வேஷன் பண்ணதா. மியூசியம் 1, பொட்டானிக்கல் கார்டன் கிடையாது, கேட்லாக் கிடையாது, மேனுவல் கிடையாது, ஹெர்பேரியம். மியூசியம் அண்ட் ஹெர்பேரியம் தான். ஸோ ஆன்சர் இஸ் 75க்கு சி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 76 in the given columns column 1 contain the terms and column 2 contain its description. select the correct match from the option given below. growth அப்படின்னா increase in mass or increase in number of individual. ஏக்கு தேர்டு. இப்போ இது வராது, டி வராது, டி வராது. ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங். பிக்கு 1, அது ஒன்றும் பண்ண முடியாது. சிக்கு வர மெட்டபாலிசம் சம் டோட்டல் ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன். சிக்கு 4th அப்படின்னா ஆப்ஷன் சி. 76க்கு ஆப்ஷன் சி. ஸோ ஓகே. 77 match the taxonomic categories in given in the column 1 with the feature given in column 2. இப்போ ஸ்பீஷிஸ்னா பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். பிக்கு 1. அப்போ ஏவும் டியும் வர முடியாது. இப்போ ஏக்கு பாருங்க, டாக்ஸான். டாக்ஸானா டிவிஷன் இஸ் சேம் கேட்டகரி. இது வராது. டாக்ஸான் இப்போ இதை வச்சு நான் கன்சிடர் பண்றேன். இதுக்கு டாக்ஸானமிக் குரூப் ஆஃப் எனி ரேங்க் ஆர் எனி ரேங்க் தான் டாக்ஸான்னு. ஸோ இப்போ ஏக்கு 2ன்னு வருதுன்னா ஆப்ஷன் சி தான் இருக்க முடியும். 77க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் போகலாம். 79 select the correct statement. executive conservation quick referral system வந்து ஹெர்பேரியம், சென்ட்ரல் நேஷனல் ஹெர்பேரியம். பிக்கு 1. இப்போ ஏபி வர முடியாது. preserved plants and animals மியூசியம். ஆமா மியூசியம். சிக்கு செகண்ட். ஸோ ஆப்ஷன் 79க்கு டி. 79க்கு டி. இப்போ 80 போகலாம். genus represents group of closely related species. genus comprises of the closely related species தானே. 80க்கு சி. ஸோ 81 the taxonomic unit phylum in the classification of animal is equivalent to the which hierarchical level in the classification of species. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி phylum வந்து equivalent to division in plants. phylum வந்து அனிமல்ஸுக்கு, டிவிஷன் வந்து பிளான்ட்ஸுக்கு. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் சி, டிவிஷன். 82 which of the following is less general in characteristics as compared to the genus? ஜீனஸோட லெஸ் ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல எது இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க.
ஸ்பீசிஸ் ஓகே 1882 has more characters in common. இப்போ நம்ம ஒரு ஜீனஸ்ல இருக்க ஸ்பீசிஸோட அனதர் ஜீனஸ்ல இருக்க ஸ்பீசிஸ்க்கு கேரக்டர்ஸ் வந்து லெஸ்ஸா தானே இருக்கும். அதனால தான் இதுக்கு ஆன்சர் 82க்கு இவங்க வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஒழுங்கா படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணணும். 82க்கு ஏ. 83. So if an organism is in the same class but not in the same family, then it may belong to. இப்போ இதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹைரார்கி எழுதுவோம். கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆன், ஆர்டரு, கிரீன், ஜீனஸ், ஸ்பீசிஸ். ஸோ கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். இப்போ இது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஆர்கனைசம் சேம் கிளாஸ்ல இருக்கு பட் நாட் இன் சேம் ஃபேமிலி. சேம் கிளாஸ்ல இருக்கு, சேம் ஃபேமிலியில இருக்கு. இப்போ இதில் எதுல பிலாங்க சேமா எந்த டாக்ஸானமிக் ஹைரார்கியில் அது இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆர்டர். ஓகேவா? 83க்கு டி. ஸோ 84th கொஸ்டின் பார்க்கலாம். Refer the botanical name of wheat triticum acium and identify the statement which correctly describes it. So the second word belongs to the genus and starts with a small letter. தப்பு. Second word வந்து species, genus கிடையாது. aciumன்றது specific name. Both the words triticum acium denote the specific epithet. தப்பு. triticumன்றது genus, acium தான் species. The first word triticum denotes the genus and which starts with a capital letter. So 84th C தான் correct. 84க்கு C. First word triticum denotes the genus with which starts with the capital letter. So 85th question பார்க்கலாம். Which of the following characters given below displays the description of the lowest taxonomic category? அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஸ்பீசிஸை பற்றி. ஸ்பீசிஸுக்கு எது இங்கே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. It includes one or more than order. தப்பு, இது சம்மந்தமே இல்லை. It is a group containing one or more families. தப்பு. It's a group of related organisms that resemble one another. இதுதான் கரெக்ட். 85க்கு ஸ்பீஷிஸ் பொறுத்த வரைக்கும் it is a group of related organisms that resemble one another. So 85க்கு C. 86. Which of the following shows the correct example of taxonomic category? ஜீனஸ் இதில் இருக்கிறது எல்லாத்தையும் ஜீனஸ் பற்றி எதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. பொட்டேட்டோ, சொலனம், டியூபரோஸோ. நான் வந்து 53rd கொஸ்டினில் டொமேட்டோவோட பொட்டானிக்கல் நேமை லைகோபெர்சிகம் எஸ்குலாண்டன்னு சொல்லியிருப்போம். ஆனால் கரெக்டான பொட்டானிக்கல் நேம் எது அப்படின்னா சொலானம் லைகோபெர்சிகம். ஓகேவா? சொலானம் லைகோபெர்சிகம் டொமேட்டோவோட பொட்டானிக்கல் நேமு. ஸோ இது எல்லாமே சொலானம் ஜீனஸில் தான் வருது. பொட்டேட்டோன்றது சொலானம் டியூபரோசம். சொலானம் டியூபரோசம் பொட்டேட்டோ. ஓகே. ஸோ இப்போ சொலானம் மெலஞ்சேனா அப்படின்றது பிரிஞ்சால். ஸ்பீசிஸ் வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கணும், ஜீனஸ் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் 86க்கு ஏ. நெக்ஸ்ட் 87 பார்க்கலாம். X being the higher category is assemblage of families. First in the hierarchy. Play cards on black, green, stool. X being the higher category is the assemblage of families. Family oda assemblage na the order. So இப்போ Xன்றது ஆர்டர், ஜீனஸ் கிடையாது, ஸ்பீசிஸ் கிடையாது, கிளாஸ் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் இதை மட்டும் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் ஏன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணிட முடியும். இதனால பார்ப்போம். Which exhibit a few similar characters. correct. The similar characters are less in number. மற்ற ஜெனராவை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆர்டரில் ஒரு ஜெனராவோட சிமிலர் கேரக்டர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ 87க்கு ஏ. 88. Couplet represents the choice made between two opposite options which results in. இந்த கப்லெட் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கேரக்டர் அக்செப்ட் பண்ணிட்டு இன்னொரு கேரக்டர் ரிஜெக்ட் பண்றது, அதுதான். ஓகேவா? ரெண்டு ஆப்போசிட் ஆப்ஷன்ல. 88க்கு டி, ஆப்ஷன் டி. 89. Which of the following multiply by the process of fragmentation? நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், இந்த ஸ்டார் ஃபிஷ்லாம் வரைஞ்சி காமிச்சல, அதுதான். இப்போ 89க்கு பிளனரியா, filamentous algae, fungi எல்லாமே multiplies by fragmentation. 89க்கு டி. 90. The number of the common characteristics are maximum. எதில் மேக்ஸிமமாக இருக்கும்னா ஸ்பீசிஸ், கிங்டம், பிளே கார்ட்ஸ் ஆன் பிளாட், கிரீன், ஸ்டூல். ஃபர்ஸ்ட் ஸ்பீசிஸ்ல அதிகமாக இருக்கும், அடுத்து ஜீனஸ்ல. அது ரெண்டுமே இதில் இல்லை. ஸோ அடுத்தது இது ஃபேமிலி. அப்போ இதுதான் 90க்கு சி ஆன்சர். 91. The following taxonomy is called Darwin of 20th century. வந்து ஏர்ன்ஸ்ட் மேயர். இது அந்த லெசன் ஸ்டார்டிங்ல கொடுத்துருப்பாங்க அபவுட் த ஆத்தர்னு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஏர்ன்ஸ்ட் மேயர். டார்வின் ஆஃப் 20th century. 91க்கு டி. 92 போலாம். இது வந்து assertion reason question. In the following question a statement of assertion is followed by the statement of reason. ரெண்டுமே ட்ரூ, ரீசன் வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா இருந்தா ஏ. ரெண்டுமே ட்ரூ, ரீசன் வந்து எக்ஸ்பிளனேஷன் அசர்ஷனுக்கு இல்லைனா பி. அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ்னா சி. ரெண்டுமே ஃபால்ஸ்னா டி. ஸோ நம்ம கொஸ்டின் படிப்போம். டாக்ஸான் அண்ட் கேட்டகரி ஆர் டிஃப்ரெண்ட் திங்ஸ். டாக்ஸானும் கேட்டகரியும் டிஃப்ரெண்ட் திங்ஸா? ஆமாம், கரெக்ட். பிகாஸ் கேட்டகரி ஷோஸ் த ஹைரார்கிக்கல் கிளாசிஃபிகேஷன். இப்போ வந்து நம்ம அசர்ஷன் ரீசன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அசர்ஷனோட சேர்த்து பிகாஸ்ன்ற வேர்டை போட்டு ரீசன் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ டாக்ஸான கேட்டகரி டிஃப்ரெண்ட் திங்ஸா? ஆமா, பிகாஸ் கேட்டகரி ஷோ ஹைரார்கிக்கல் கிளாசிஃபிகேஷனை கேட்டகரி காட்டுது, டாக்ஸான் காட்டல. ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ, கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா இருக்கு. ஸோ 92க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ த ஸ்பீசிஸ் இஸ் ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட் நேச்சுரல் பாப்புலேஷன். ஸ்பீசிஸ் வந்து ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட் நேச்சுரல் பாப்புலேஷனா? ஆமா, கரெக்ட்.
அப்போ வந்து எது சியும் சி வரலாம், டி வர முடியாது. ப்ரோகேரியாட்ஸ் cannot be kept under the different species. இப்போ நம்ம ப்ரோகேரியாட்டை வேற வேற ஸ்பீசிஸ்ல பிளேஸ் பண்ணிட முடியாது. எப்படின்னா அந்த ரீப்ரொடக்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணி ப்ரோகேரியாட்ஸை வேற ஸ்பீசிஸ்ல நம்ம வந்து அதில் வச்சிட முடியாது வேற ஸ்பீசிஸ்ல. ஸோ cannot be kept இதுவும் கரெக்ட் தான். ஆனால் அசர்ஷனுக்கும் ரீசனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி 93க்கு. 94 information given on the label of the herbarium sheet does not include family. ஃபேமிலியை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனால் ஹெர்பேரியம் ஷீட்டை நம்ம ஃபேமிலி இன்க்ளூட் பண்ணுவோம், அது தப்பு. அப்போ அசர்ஷன் ட்ரூ கிடையாது, அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ இதுக்கே ஆன்சர் வந்து டி தான். ஃபேமிலிஸ் ஆர் கேரக்டர்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லை, ரீப்ரொடக்டிவ் அண்ட் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ். ஃபேமிலிஸை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ரீப்ரொடக்டிவ் அண்ட் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணுவோம். ஓகே, 94க்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் 95 flora contain the actual account of the habitat and distribution of plants of the given area. இது கரெக்ட். flora helps in correct identification. because in போட்டா இதுக்கு ஆன்சர் சரியா வரல பாருங்க. அப்ப ஏவும் பியும் கரெக்ட், பட் இட் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த அசர்ஷன். ஸோ 95 பி. 96 Panthera is the polytypic genera. இப்போ polytypic genera அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. ஓகே, ஸோ polytypic genera என்னன்னா ஒரு ஜீனஸ்ல மோர் தென் ஒன் ஸ்பீசிஸ், ஜீனஸ் வித் மோர் தென் ஒன் ஸ்பீசிஸ். ஓகே, மோர் தென் ஒன் ஸ்பீஷிஸ். இப்போ பேந்தரால எப்படி அந்த மாதிரி பாலிடைபிக் ஜீனஸ்னு சொல்லலாம்னா, லயனுக்கு பேந்தரா லியோ, இந்த சீட்டாக்கு பேந்தரா பார்டஸு. ஓகே, லயனுக்கு பேந்தரா லியோ, சீட்டாக்கு பேந்தரா பார்டஸு, இந்த மாதிரி நிறைய ஜீனஸ் உள்ளது. டைகருக்கும் அதுதான் பேந்தரா டிக்ரிஸ். ஸோ பாலிடைபிக் ஜெனரா, பேந்தரா இஸ் த பாலிடைபிக் ஜெனரா கரெக்ட். பேந்தரா அது ஸ்பெசிஃபிக் எபிதெட்ஸ் லைக் லியோ, டிக்ரிஸ் அண்ட் பார்டஸ் நம்ம சொன்ன மாதிரி கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா பாலிடைபிக் ஜெனரா பேந்தரா ஏன் இருக்கு? பிகாஸ் பேந்தரா ஹேஸ் ஸ்பெசிஃபிக் எபிதெட்ஸ் லைக் லியோ. இது மேட்ச் ஆகுதுல்ல. ஸோ அசர்ஷன் ரீசன் ஆர் ட்ரூ. ரீசன் வந்து அசர்ஷன் வந்து ரீசனுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். ரீசன் அசர்ஷனுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். 96க்கு ஆன்சர் ஏ. ஸோ 97 a biological concept of species is based on reproductive isolation. ஆமாம், கரெக்ட். ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் வச்சு நம்ம கான்செப்ட், ஸ்பீசிஸோட கான்செப்ட் வச்சு பண்ணிடலாம். மோஸ்ட் அக்செப்டட் ஸ்பீசிஸ் கான்செப்ட் வாஸ் கிவன் பை லின்னேயஸ் கிடையாது. அந்த மோஸ்ட் அக்செப்டட் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் வாஸ் கிவன் பை சார்லஸ் டார்வின். ஓகே, ஸோ இதில் வந்து ரீசன் தப்பு, ரீசன் ஃபால்ஸ், பட் அசர்ஷன் இஸ் ட்ரூ. ஸோ 97க்கு ஆன்சர் சி. 98 botanical gardens are extensive conservation strategy of plants. ட்ரூ. நேஷனல் பொட்டானிக்கல் கார்டன் இஸ் சிச்சுவேட்டட் அட் ஹவுரா கிடையாது. இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் தான் ஹவுரா. இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் தான் ஹவுரா. நேஷனல் பொட்டானிக்கல் கார்டன் என்பிஆர்ஐ லக்னோவில் இருக்கு. ஸோ ரீசன் ஃபால்ஸ். அதனால 98க்கும் ஆன்சர் சி. 99 scientific names for plants have been standardized through ICBN. ஆமா, இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளச்சர். நேமிங் சிஸ்டம் இஸ் யூஸ்டு 3-word ஃபார்மேட் கிடையாது, 2-word ஃபார்மேட். பைனோமியல் 2-word ஃபார்மேட் வந்து ஸ்பெசிஃபிக் ஜெனரிக் நேம் அது கொடுத்தது லின்னேயஸ் தான். ஆனால் இதில் 3 கொடுத்ததுனால தப்பு. அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ். ஸோ 99க்கு சி. நெக்ஸ்ட் 100 லாஸ்ட் கொஸ்டின். 2 plants A and B are treated as 2 taxonomic species. Both A and B are different in correlated characters. ரெண்டு பிளான்ட்டை வேற வேற ஸ்பீசிஸ் நம்ம கன்சிடர் பண்றோம். ஏன்னா ரெண்டுத்துக்குமே உள்ள காமன் கேரக்டர்ஸ் எதுவும் இல்லை. டிஃப்ரெண்ட் இன் கோரிலேட்டட் கேரக்டர்ஸ். ஓகேவா, புரியுதா? ரெண்டுத்துக்குள்ள காமன் கேரக்டர்ஸ் அவ்வளோவா இல்லை. அதனால ரெண்டுத்துமே நம்ம வேற வேற டாக்ஸானமிக் ஸ்பீசிஸாக கன்சிடர் பண்றோம். இது பிகாஸ் போட்டால் உங்களுக்கு மேட்சாக இருக்கு, அது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, 100க்கு ஏ. ஸோ இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? எப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏதாவது நம்ம மாடிஃபை பண்ணணுமா, இந்த டீச்சிங் பிடிச்சிருக்கா எப்படின்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.